பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே ஏசாயா 44 வசனம் 24 வாசிப்போம். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்று ஏசாயாவிலே ஆண்டவர் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அவர் நம்முடைய மீட்பர், நம்மை காப்பாற்றின தேவனாய் இருக்கிறார், நமக்காக உயிர் கொடுத்த தேவனாய் இருக்கிறார். நமக்காக உயிர் கொடுத்தவர் மாத்திரம் அல்லாமல் நம்மையே உயிரோடு இந்த பூமியிலே பிறக்கச் செய்த காணச் செய்த ஒரு தேவனாகவும் அவர் இருக்கிறார். பாருங்க, இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அவர் உன்னை காப்பாற்றினவர், அவர் உன்னை கர்ப்பத்திலே உருவாக்கினவர், அவர் உனக்கு கர்ப்பத்திலே உயிர் கொடுத்தவர், அவர் உன்னை தாயின் கருவிலே பெயர் சொல்லி அழைத்தவர், அவரே உனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆண்டவர் தான் என்னை இந்த பூமியில் கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார் என்கிற அறிவும் நமக்கு வேணும். நான் ஏன் இந்த பூமிக்கு பிறந்தேன் என்கிறதான அறிவும் வேணும். ஆண்டவர் என்னை ஏன் சிருஷ்டித்தார், ஏன் என்னை உருவாக்கினார், ஏன் என்னை பத்திரமாக ஜெனிப்பித்தார் என்கிறதான காரியங்களையும் கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் அதை குறித்து நாம் தியானிப்போம். ஆண்டவர் ஏன் நம்மை சிருஷ்டித்தார்? நான் ஏன் பிறந்தேன்? நான் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இல்லையா? நாம பிறந்ததற்கான ஒரு நோக்கத்தை இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். நான் பிறப்பிக்கப்பட்டதற்கு, ஜெனிப்பிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன தெரியுங்களா? நான் தேவனை வணங்க வேண்டும், நான் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதாங்க நோக்கம். நான் அந்த பூமியில் பிறந்ததுக்கு ஒரே காரணம் அல்லது ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, நான் தேவனை ஆராதிக்கிறவனாக இருக்க வேண்டும். டு worship God. நான் தேவனை ஆராதிப்பதற்காகவே பிறந்திருக்கிறேன் என்கிறதான அறிவு நமக்குள் இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் மனிதர்களை ஆராதிப்பதற்கு அல்ல, சிலைகளை ஆராதிப்பதற்கு அல்ல, நம்முடைய பொருட்களை ஆராதிப்பதற்காக அல்ல, நம்மை உருவாக்கினவரை, நம்மை இந்த பூமியிலே அனுப்பினவரை, ஜெனிப்பித்தவரை ஆராதிப்பதற்காக தேவன் நம்மை இந்த பூமியிலே படைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு மகிமையை கொண்டு வரும்படி தேவன் இந்த பூமியிலே நம்மை பிறப்பித்திருக்கிறார். நான் ஏன் பிறந்தேன் என்கிறதான கேள்விக்கான பதில் என்ன தெரியுங்களா? நான் ஏன் பிறந்தேன்னா, நான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதற்காக பிறந்தேன். டு பிரிங் ஹிம் க்ளோரி. ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு மகனாக, ஒரு மகளாக நான் மாற வேண்டும். ஏனென்றால் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த பூமியிலே பிறப்பிக்கப்பட்டேன். ஆகையாலே இந்த காலை வேளையிலே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்மை நாமே மகிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நாம் பிறரை மதிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும். ஆனால் மகிமைக்குரியவர், ஆராதனைக்குரியவர் தேவன்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் ஏன் பிறந்தேன் என்று சொன்னால், அவருக்கு சேவை செய்யும்படி பிறந்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, டு சர்வ் ஹிம். நான் ஆண்டவருக்கு சேவை செய்யும்படியாக நான் பிறந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. கர்த்தருடைய ஊழியம் செய்வதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம், நாம் வாழ்ந்திருக்கிறோம், நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருப்பதற்கு எதற்காக? உன்னால் இயன்ற ஊழியத்தை தேவனுக்காக நீ செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை இந்த பூமியில் உயிரோட வைத்து உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை வாழ வைத்தது கொண்டிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னா, நீங்க ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும். நாம் ஏன் பிறப்பிக்கப்பட்டோம் என்று சொன்னால், அவரை அறிவதற்காக நாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் யார் என்றதை நாம் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நான் யார் என்றதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன்னை உருவாக்கினவர் யார் என்றதை மாத்திரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்றதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய நோக்கம். அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். டு fellowship with him. ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்வதற்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு எப்போதும் உறவாட வேண்டும். அதற்காக தான் தேவனோடு நாம் எப்போதும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அவரோடு எப்போதும் பேச வேண்டும். அவரோடு எப்போதும் நாம் பழக வேண்டும். அவரோடு எப்போதும் நமக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, டு வாக் வித் ஹிம். ஆண்டவரோடு நடப்பதற்காக நான் பிறந்திருக்கிறேன். நான் ஏன் பிறந்திருக்கிறேன் தெரியுங்களா?
அதுக்கான நோக்கம் என்ன தெரியுங்களா? நான் ஆண்டவரோடு நடக்கணும். என் பாட்டுக்கு நான் நடக்கிறதுக்கு இல்லை, எனக்கு மனம் வந்த போக்கில் நான் போகிறதுக்கு இல்லை, இல்லை என்னுடைய சுய புத்தியில் சுய வழியில் நான் போகிறதுக்காக அல்ல, நான் அவரோடு கூட நடக்க வேண்டும். யாரோ கூட நடப்பதற்காக கர்த்தர் நம்மளை பிறப்பிக்கல, நம்மளை உருவாக்கல. இந்த பூமியில் யாரோட நடப்பதற்காக நம்மளை உருவாக்கி இருக்கிறார், அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் அவரோடு நடப்பதற்காக தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, அவரோட நித்தியத்தில் வாழணும் அப்படின்றதுக்காக கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். டு லிவ் எட்டர்னல் வித் ஹிம், ஆண்டவரோடு கூட நித்தியமான அந்த வாழ்க்கையில் நாம் அவரோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே நம்மை அளித்திருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த கால வேளையிலே நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு வாழ்கிறேன், எதுக்கு இருக்கிறேன், நான் பிறந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு தெரியாமலேயே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க சொன்னால், உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை இதுவரைக்கும் நடத்தி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதுக்காக இந்த பூமியில் ஆண்டவரால் அனுப்பப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் ஏன் ஆண்டவர் உங்களை பிறப்பித்திருக்கிறார், ஜெனிப்பித்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த காரணங்களுக்காகத்தாங்க ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில் பிறப்பித்திருக்கிறார். டு worship God, to bring him glory, to serve him, to know him, to fellowship with him, to walk with him, to live eternal with him அப்படின்ற அந்த காரியங்களுக்காகத்தான் கர்த்தர் நம்ம இந்த பூமியிலே அனுப்பியிருக்கிறார், அழைத்திருக்கிறார் என்பது பிள்ளைகளே. நீங்கள் பர்த்டே கொண்டாடுறீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாக இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பர்த்டே கொண்டாடுற ஒவ்வொருவரும் இதை தெரிஞ்சுக்க வேணும். ஆண்டவர் என்னை எதற்காக இந்த பூமியிலே அனுப்பினார், நான் எதற்காக பிறந்திருக்கிறேன் என்கிறதான அறிவு, இந்த காரியத்தின் அடிப்படையில் அதை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களோடு இருந்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பூமியிலே நான் எதற்காக அனுப்பப்பட்டேன், நான் எதற்காக பிறந்திருக்கிறேன் என்கிறதான எந்த ஒரு நோக்கமும், எந்த ஒரு தரிசனமும், எந்த ஒரு அறிவும் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் மனம் போன போக்கிலே வாழாதபடி ஆண்டவரே, ஆண்டவரே நீ சொன்னது போல நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஏசாயாவில் நாங்கள் வாசித்தது போல அந்த வசனங்களின் அடிப்படையில் ஆண்டவரே நான் எதற்காக பிறந்திருக்கிறேன் என்பதையும் அறிந்து கொள்ள, நீர் என்னை எதற்காக உருவாக்கினீர் என்பதையும் அறிந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அதற்கான ஞானத்தை தாரும், அதற்கான பக்குவத்தை தாரும். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.